Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும் அப்படினு நினைப்போம். சோ நம்ம அந்த மாதிரி பண்ணனும்னு நினைக்கும்போது என்ன மாதிரி பிசினஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோல வந்து போட்டேன். இன்னைக்கு வந்து பர்టిక్యులரா ரெண்டு பிசினஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு earnings வந்து கிடைக்கும். அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ வீட்டில் நம்ம இருக்கோம், நம்ம குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஐடியாலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாத மாதிரிலாம் வந்து பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற ஏர்னிங்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சாரீ பிஸ்னஸ். இந்த ஆன்லைன் சாரீ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சாரீ ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய சாரீ வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரீ பிஸ்னஸில் இறங்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நிறைய இப்போ டிஃப்ரெண்ட்டாக சாரீஸ் வந்து ஒரு டைமும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து இப்போவுமே வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும் நிறைய பேர் சாரீ வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சாரீ மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் குர்த்தீஸ் வந்து சேல் பண்ணலாம், பலாசோ வந்து சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குர்த்தா செட், 3 பீஸ் செட் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நீங்கள் எது சேல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கெலாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலனா கூட உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ்ஸ் வேறு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாரத்தில் நீங்கள் ஒரு 2-3 டைமாச்சும் வந்து லைவ் வந்து போகணும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் நீங்கள் வந்து லைவ் போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கஸ்டமர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிஸ்னஸ். இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சாரின்னு வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதில் வந்து கொஞ்சமாச்சும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம 1 lakhக்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு டிசைனில் வந்து ஒரு 5 பீஸ் ஒரு 10 பீஸ் அப்படி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலும் நம்ம ஒரு 10 டிசைன் அப்படி வாங்க முடியும். இதுவே நீங்கள் குர்த்தி பிஸ்னஸ் பண்ணாலும் சேம் இதே மாதிரி தான். இப்போ ஒரு டிசைனில் நீங்கள் குர்த்திஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது எஸ்லேருந்து உங்களுக்கு வந்து XXL வரைக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் குர்த்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ 1 lakh கிட்டலாம் நீங்கள் வந்து பெருசாக செலவு பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து ஒரு 5,000 இல்லை 10,000க்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் குர்த்திஸ்க்கெல்லாம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போதும். ஆனால் சாரீ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 50Kலேருந்து 1 lakh வரைக்கும் வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிறைய சாரீ வெரைட்டிஸை வந்து நம்மளோட கஸ்டமருக்கு வந்து காமிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியரில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூபோர்ன்லேருந்து நிறைய 10 years வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய கிட்ஸ் வியர், அதுலேயும் காட்டன் செப்பரேட்டாக வந்து சேல் பண்ணுறாங்க. சில பேர் பாவாடை சட்டை வந்து சேல் பண்ணுறாங்க, சில பேர் இன்னர்ஸ் மட்டுமே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி கிட்ஸ் வியரும் நீங்கள் தாராளமாக வந்து சேல் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியர் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சேல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ் எங்கே கிடைக்கிது, சாரீஸ் எங்கே கிடைக்கிது, குர்த்திஸ் எங்கே கிடைக்கிது, கிட்ஸ் வேர் எங்கே கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு டைரெக்டாகவே ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த கிளாதிங் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அழகாக அதுக்குன்னு ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் ஃபுல்லாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெகுலராக வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோஸ் போட்டுவாங்க.
டெய்லி ஒரு ட்ரெஸ் வந்து இல்லை டெய்லி ஒரு சாரீஸ் இல்லை டெய்லி ஒரு கிட்ஸ் வியர் ட்ரெஸ் வந்து காமிச்சிட்டு வாங்க. ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸ் அதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட வாங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் உங்ககிட்ட வாங்கி அவங்களுக்கு அந்த கிளாத்திங் ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரீ ரொம்ப பிடிச்சிருக்கு, குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட வாங்குறத வந்து ரெகுலராக ஆக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ என்ன வாங்கணும்னு தோணினாலும் அதுக்கப்புறம் உங்கள் ஞாபகம் தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுமே உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளாத்திங் பிஸ்னஸ் தான் தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம், நைட்டி பிஸ்னஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வியர் வந்து சேல் பண்ணலாம். இப்போது குர்த்திஸ், அந்த பலாசோ, 3 பீஸ் செட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டெப்புக்கு வந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜிஎஸ்டி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அட்வொகேட் கிட்ட போயிட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அழகாக ஜிஎஸ்டி வந்து ஒரு 15 to 20 டேஸில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னா லேப்டாப் அப்புறம் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கணும். ஏன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இப்படின்னு சேல் பண்ணும் போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து 3 விதமான வெப்சைட்லேருந்துமே வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து வரலாம். அப்படி வரும்போது உங்ககிட்ட தேவையான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாரியோ இல்லை பர்டிகுலர் சாரீ, பர்டிகுலர் நைட்டி இல்லை பர்டிகுலர் குர்த்தி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும். மீஷோவில் எப்படி சேல் பண்ணுறது, அமேசானில் எப்படி சேல் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.